6வது வசனம் 2 கொரிந்தியர் 3. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும். கவனிங்க, என்ன உடன்படிக்கை? புது உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? புது உடன்படிக்கை. எதுக்காக அழைக்கிறாரு? புதிய உடன்படிக்கையின் ஊழியர். அல்லேலூயா. உள்ளே அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாரு? புதிய உடன்படிக்கை ஊழியக்காரனாய் இருக்க. அல்லேலூயா. காரணம், பழைய ஏற்பாட்டில் எழுத்துதான். எழுத்துதான். வேதம் சொல்லுது எழுத்து வெல்லும் இல்லை, கொல்லும். சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு அவங்க எழுத்து தான் வெல்லும்னு இருக்காங்க. எழுத்து வெல்ல, அது கொல்லும். அல்லேலூயா. எழுத்தை அல்ல. புதிய உடன்படிக்கை ஊழியக்காரன் எப்படி இருப்பான்னு சொன்னா, புதிய உடன்படிக்கையின் பிள்ளை எப்படி இருப்பான்னு சொன்னா, அவன் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரால் சார்ந்திருப்பான். அல்லேலூயா. அப்ப புதிய உடன்படிக்கைக்காரன் உலக அறிவு கிடையாது, வசன அறிவு. சொல்லுங்க, சொல்லுங்க. Don't live based on the doctrines. போதனைகளின்படி வாழ்கிறது பழையம். ஆனா வசனத்தின்படி, வசனம் என்ன சொல்லுது? நீ ராஜாதி ராஜா விட்டு பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆழ பிறந்தவன். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு இல்லை. எதிரிகளுக்கு முன்பாக என்ன இருக்கு? பந்தயம் இருக்கு. சாப்பாடு வச்சாச்சு. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா சரியா போயிருமா? நிரம்பிருமா? ஐயா அவர் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. சொல்லுங்க பக்கத்தில், ஐயா ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. ஒரு பந்தியில பெரிய பந்தி. சொல்லு, பெரிய பந்தி. பார்த்துக்கிட்டு இருக்காத, சாப்பிட ஆரம்பி, செய்ய ஆரம்பி, செயல்பட ஆரம்பி. ப்ராப்ளம் சபைக்கு என்னன்னா, நம்ம பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம், பங்காளர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. பார்வையாளர்கள் அல்ல, பேசுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. செயலற்ற விசுவாசம், செயலற்ற விசுவாசம் குறையுது. செயலற்ற விசுவாசம். ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட நல்லா சத்தமா சொல்லுங்க. செயலற்ற விசுவாசம், செயலற்ற விசுவாசம், செயலற்ற விசுவாசம். அப்போ உங்க விசுவாசம் செத்ததா உயிருள்ளதா என்பதை காண கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ்.